ஹாய் சகீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நானும் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ போட வந்திருக்கேன். ஸோ கேஸ் ஆகிடுச்சு இந்த அலஃபசன்னு. சரி ஓகே, இந்த ஃப்ரைங் பேன்லேயே தோசை சுட்டுலாம் சொல்லிட்டு தோசை சுட்டுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டேன். தென் வந்துட்டு கொத்தமல்லி வாங்கியிருந்தோம். ஆமாம், கொத்தமல்லி வாங்கி கொஞ்சம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காய் வாங்கினேன்னு நினச்சிக்கிறேன், முள்ளங்கி. அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். என் ரூம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த அக்கி பெயின் வந்துட்டு ரொம்ப அன்பேரபிள். துணி மேலே பட்டாலே அப்படி ஒரு எரிச்சல், அப்படி ஒரு வலி. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதனால் ட்ரெஸ்ஸு என்னால் போட முடியாது. அப்போ போட்டாலும் கடன்னு அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நேரம் வேலை முடிச்சுட்டு போயிட்டு படுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு வலி, அவ்வளோ ஒரு சரி என்ன பண்ணுறது, நம்ம சமைச்சு தான் ஆகணும். ஸோ மடன்னு வந்துட்டு சமையல் தேவையான அரிசி கடகம் கழுவிட்டு அதை வச்சுருவேன். தென் வந்துட்டு அந்த டைமில் கொஞ்சம் காஃபினா ஒரு டைமில் வந்து காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. சம்டைம்ஸ் ரெகுலராக எடுக்கிறது இல்லை, சில டைம் கொஞ்சம் ரொம்ப சூடாக இல்லாமல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்றைக்கி முள்ளங்கி சாம்பாரும் பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, இது 1 வீக் முன்னாடி. ஸோ எனக்கு அப்போ எடிட் பண்ணி போட முடியல. சரி கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம சாப்பாடு கலந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு அதில் சும்மா ரொம்ப லைட்டாக ரொம்ப ஸ்பைசிலாம் இல்லாமல் ஏன்னா அப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பைசி இல்லாமல் வெறும் ஒரு காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி போட்டு பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம், ஏன்னா அப்படி சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தக்காளி போட்டு இறக்கிட்டு தொக்கு மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணியாச்சு. கொஞ்சம் தயிரில் சப்ஜா அதை போட்டு தண்ணியில் அது லஸ்ஸி மாதிரி. ஏன்னா இந்த வயிறு வந்து அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த புண்ணு ஒரு பக்கம் ஏறியும் வயிறு ஒரு பக்கம் ஏறியும். ஸோ ஏதாச்சும் சில்லுன்னு உள்ளே போயிட்டே இருக்கணும். இந்த ஸ்டவ் கிட்ட கூட நிற்க கஷ்டமாக இருக்கும். வேறு வழி தூரமாக இருந்து இப்படி பண்ணிகிட்ருப்பேன். ஐயோப்பா யாருக்கும் வரக்கூடாது, அந்த வழி விரோதிக்கு கூட வரக்கூடாது.